வணக்கம், வெல்கம் டு சுபாஸ்னஸ்ட். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பால் கொழுக்கட்டை வந்து பச்சரிசியில் தான் செய்வோம். இந்த தடவை நான் வந்து புழுங்கல் அரிசியில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் வந்து செய்ய போகிறேன். இட்லி ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இட்லிக்கு எப்படி வந்து நம்ம ஊற வைப்போமோ அரிசியை, அதே மாதிரி ஊற வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். நம்ம இட்லிக்கு எப்போதும் எப்படி ஊற வைப்போமோ அதே அளவுக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது காப்படி, இந்த காப்படி அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரை காப்படி அளவுக்கு நான் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுவே வந்து உங்களுக்கு நிறைய மாவு வந்து காணும். இப்போ நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ அரைச்சி நான் ஒரு கடாயில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாவுக்கு நம்ம எப்போவுமே உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஏன் வந்து கடாயில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் மாவை. ஏன்னா வதக்கிக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறனால, இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே மாவு வந்து வதக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாக நம்ம வந்து கலந்துக்க வேண்டாம். நல்லா புளிகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால மாவு வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு கிளறத்துக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறனால நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப டைட்டாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு பிசைஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம பாகு காய்ச்சி போகிறதில்ல, சும்மா வந்து கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவும் எடுத்துக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெல்லத்தை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் தேவையான அளவுக்கு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா வெல்லம் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து அப்படியே இடித்து போட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து கரைச்சி தான் வடிகட்டி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய மண் தூசிலாம் இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எப்போவுமே வெல்லம் வாங்கிட்டு உடச்சி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெல்லம் சிரப்பு, இந்த வெல்லம் உடச்சி வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அச்சு வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து முறுக்கச்சு தான், என்கிட்ட இந்த ரவுண்ட் அச்சு இல்லை. அதனால் இதில் தான் நான் பொழிய போகிறேன். நல்லாவே வந்துருந்தது. அதுக்கு தேவையான தண்ணியும் நான் வந்து கடாயில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ மாவு வந்து நம்ம கிளறி எடுத்ததுக்கப்புறம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. எப்போவுமே கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்யும்போது ஈரத்துணி போட்டு வச்சுருங்க, அதான் நல்லது. இல்லைனா மாவு வந்து விரிசல் விடும். இப்போ இந்த அச்சில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இப்போ மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஈஸியாக இருக்குது பிழியறதுக்கு. எனக்கு 2 சைடு ஹேண்டில் வச்சது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிழிய. இது வந்து சிங்கிள் ஹேண்டடாக இருந்தாலும் ஈஸியாக இருக்குது. முறுக்கு பிழியெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இப்போ கொஞ்சமாக மாவு வந்து வெளில வரும், அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு நல்லா பதமாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஈடாக நம்ம போட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். ஏன்னா மாவு வந்து நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஈடு போட்டிங்கன்னா நல்லா வரும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோன்னா மாவு கரைஞ்சிரும் அந்த தண்ணியில். அதனால் நல்லா வந்து கொஞ்சம் மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த ஈடு நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லா ஈடும் வந்து நம்ம போட்டுடலாம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஊற வச்சு நம்ம செய்யணும்னு தேவையும் இல்லை. இந்த மாவு வந்து நீங்கள் பிழிய வேண்டாம் அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் உருட்டி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்து எல்லாமே மேலே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் வேணும்னு. இப்போ இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோன்னா மாவு நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ மித்த பொருள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
நான் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை இப்போ சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே வீட்டில் வந்து எப்படி செய்வாங்கன்னா, கடலைப்பருப்பு கழுவிட்டு அப்படியே தண்ணியிலே வந்து போட்டுருவாங்க. அதுவே அந்த மாவு வந்து வேகிறதுக்குள்ளே கடலைப்பருப்பும் சேர்ந்து வெந்துடும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்க்கவே அருமையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. சீக்கிரமும் செஞ்சிடலாம். இதெல்லாம் வந்து எப்படி செய்வாங்கன்னா, நைட்டு செய்வாங்க. நாங்கள் காலையில் சாப்பாடாகவே அது பிரேக்ஃபாஸ்ட்டாக அதுதான் சாப்பிடுவோம் காலையில். இப்போ அதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த வெல்லம் இதெல்லாம் வந்து ஊறட்டும். இது அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு பால் கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் திருவி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து துருவினது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பல்லாக கீறி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய், கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்குத்தூளும் ஏலக்காய் பொடியும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சுக்குத்தூள் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த எதுக்களிக்கிறது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வெல்லம் சேர்த்தா சில பேருக்கு எதுக்களிக்கும். அதனால் சுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. டேஸ்டியான ரொம்ப வாசனையான பால் கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.